நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது தற்செயலானது அல்ல. உங்கள் துவா பின்னணியில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை நம்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குர்ஆன் கூறுவது போல உங்கள் துவா தாமதிக்கப்படவில்லை. மாறாக நீங்கள் அதற்காக தயார்படுத்தப்படுகிறீர்கள். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் உறுதியளிக்கிறார். ஆனால் ஒருவரால் ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வரும் வரை அல்லாஹ் அதை வழங்குவது இல்லை. யூசுப் நபியை பாருங்கள். அவர் முதிர்ச்சியடைந்த பிறகே அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்கினார். அவர் கிணற்றிலோ அடிமைத்தனத்திலோ அல்லது சிறையிலோ இருந்தபோது அல்லாஹ் அவருக்கு அந்த பரிசை கொடுக்கவில்லை. யூசுப் நபியின் கஷ்டமான பயணத்தை நிராகரித்துவிட்டு அவருக்கு கிடைத்த உயர்வை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் அழகிய பொறுமையை கடைபிடிக்கச் சொல்கிறார். இது புலம்புவது அல்ல, இது இறைவனின் முடிவை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் சரணடைவதுமாகும். நீங்கள் கேட்கும் விஷயத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி உங்களுக்கு வரும் வரை அல்லாஹ் காத்திருக்கிறார். ஏனென்றால் இப்போதே அதை தந்தால் அது உங்களை அழித்துவிடக்கூடும். ஒரு ஆன்மாவால் தாங்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்துவதில்லை. எனவே அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, இன்னும் நேரம் வரவில்லை, இன்னும் சற்று வளர்ந்து பக்குவப்படு என்றே சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியானவராக அல்லாஹ் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி எப்போதும் உண்மையானது.